Hi, welcome to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Economics 12th Standard Chapter 1 Introduction to Macroeconomics Book Back Question Answers. So answer the following question in one or two sentence. So first question பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணது. ஸோ டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ லாஸ்ட்டு நீங்கள் படிச்சிருப்பேன். மேக்ரோனா என்னது? இட் இஸ் பிக். ஓகே, ரொம்ப லார்ஜு. ஸோ அது வந்து மேக்ரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ரோஸ் வந்து இது க்ரீக் வேர்டு. இது இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் எக்கானமி ஆஸ் எ ஹோல். ஸோ ஒரு எக்கானமி பற்றி இண்டிவிஜுவலாக படித்து அது மைக்ரோன்னு சொல்லுவாங்க. ஹோல்சமாக படித்தா அது வந்து மேக்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் அக்ரிகேட். அக்ரிகேட்னா கம்ப்ளீட்டாக நேஷ்னல் இன்கம் பற்றி, எம்ப்ளாய்மெண்ட் பற்றி, அவுட்புட் பற்றி படிக்கிறது தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன்கம் தியரின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு லைனில் எழுதலாம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்கம் தியரின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஹோல்சமாக நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி படிக்கிற. இட் ஈஸ் அன் ஸ்டடி ஆஃப் எக்கானமி வைட் ஃபினோமினா. ஸோ இது வந்து பிக் பிக்சர், பிக் நேஷ்னல் அவுட்புட், அப்புறம் இன்ஃப்ளேஷன் பற்றி, நேஷ்னல் இன்கம் பற்றி, எல்லாம் பற்றி. ஸோ ஓவராலாக இண்டிவிஜுவல் பற்றி படிக்காமல் அக்ரிகேட்டாக படிக்கிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபைன் த டேர்ம் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னாக்கா ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன், எனக்கு ப்ராடக்ட் கம்மியாக கிடைக்கிது, ஆனால் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் ₹2 ₹10 இல்லை நான் 2 பொருள் வாங்கினாக்கா இப்போ ₹10 வச்சு ஒரு பொருள் தான் என்னால் வாங்க முடியும். தட் இஸ் கால் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து நிறைய மெத்தட்ஸில் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். லைக் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் சச் அஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இதெல்லாம் வரும். வாட் யூ மீன் பை எக்கானமி? எக்கானமினா என்னன்னாக்கா ஏஜே ப்ரான் சொல்லியிருக்காரு, எ சிஸ்டம் பை விச் பீப்புள் ஏர்ன் தேர் லிவிங். ஸோ ஒரு சிஸ்டம், ஒரு மக்கள் வந்து எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது வந்து எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கானமி இஸ் ரிஃபர்ட் ஆஸ் டு எனி சிஸ்டம் ஆர் ஏரியா where economic activities are carried on. Each economy has its own characters. ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க, எப்படி அவங்க வாண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க, எப்படி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படி வாங்குவாங்க, அது வச்சு அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை, எல்லாமே வந்து எக்கானமி. ஒருத்தங்க கூட்ஸ் விற்றாக்கா ஒருத்தங்க வாங்குவாங்க, ஒருத்தவங்க வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டடி ஆஃப் போத் ஏர்னிங் அண்ட் ஸ்பெண்டிங் இஸ் கால்ட் ஆஸ் அன் எக்கானமி. நெக்ஸ்ட், கிளாஸிஃபை த எக்கானமிஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து சின்னதாக இருக்க ஆன்சரு. ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெவலப், அண்டர் டெவலப், அன்டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் எக்கானமிஸ். ஸோ வாட் யூ மீன் பை கேபிட்டலிசம்? கேபிட்டலிசம் வந்து ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரீ எக்கானமி. இது வந்து லைசஸ் ஃபேர் வந்து சொல்லுவாங்க லாட்டின் லாங்குவேஜில். இது வந்து கவர்மெண்ட் வந்து மினிமம் ரோல் ப்ளே பண்ணுவாங்க, ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் மினிமம். எல்லாமே வந்து ப்ரைவேட் ரிலேட்டட் அவங்க தான் ஃபுல்லாகவே செக் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா கவர்மெண்ட்டோட ரோல் கம்மியாக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. வாட் டிஃபைன் எக்கனாமிக் மாடல்? இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ரொம்ப ப்ரீஃபாக இல்லை, அதனால நான் ஒரு இது மாதிரி கொஷின் நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். An economic model is a simplified representation of an economic reality used to understand, predict and explain economic behavior. இவங்க என்ன சொல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறது, நாளைக்கு என்ன நடக்கும்னு ப்ரிடிக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எக்கனாமிக் பிஹேவியர். எக்கனாமிக் பிஹேவியர்னால் எப்படி இருக்கும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் எப்படி வந்து பர் கேபிட்டல் இன்கம், நேஷ்னல் இன்கம், ஜிடிபி, ஜிஎன்பி எல்லாமே எப்படி வந்து சேஞ்சஸ் ஆகுது, அது சொல்கிறது தான் வந்து எக்கனாமிக் மாடல். இது வந்து யூஸ்வலாக டயக்ராம், ஈக்குவேஷன், வேர்ட்ஸில் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்கனாமிக் மாடல் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு எக்கானமி ஆர் பார்ட் ஆஃப் எக்கானமி ஒர்க். சிம்பிளாக சொன்னோன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னா என்னென்னாக்கா ஒரு ஃப்ளோ ஆஃப் இன்கம் எப்படி போகுது, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படி வந்து ரீச் ஆகுது. ஆக்சுவலி இது டயக்ராமேட்டிக் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் இப்படி, ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு கூட்ஸ் வேணும், ரைட்? அவங்க வந்து கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர், அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ ஃபார்ம் வந்து ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரைட்? இவங்களுக்கு வந்து ஒரு கூட்ஸ் வேணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ராசரிஸ் ஏதாவது ஒரு வேணும், உங்கள்கிட்ட காசு இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து
செலவு பண்ணுவாங்க. யாருக்கு செலவு பண்ணுவாங்க? அந்த ஃபர்முக்கு. லைக் டீ, சுகர் அதுமாரி அவங்க செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி இவங்க வந்து ஃபர்ம் வந்து எல்லாருமே இருப்பாங்க. லேபர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, ரைட்? அவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? பே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இவங்க ஃபர்ம் வந்து இவங்களுக்கு பே பண்ணுவாங்க. எப்படி பே பண்ணுவாங்க? வேஜஸ் பே பண்ணுவாங்க, சேலரிஸ் பே பண்ணுவாங்க, ரெண்ட் பே பண்ணுவாங்க, டிவிடெண்ட்ஸ் தட் இஸ் ஷேர்ஸ் ஏதாவது வாங்கினாலும் டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுவாங்க. பே பண்ணிவிட்டு இவங்க காசு செலவு பண்ணுறாங்க, இவங்க காசு கொடுக்குறாங்க, ரைட்? இதுதான் வந்து வில் கால் இட் ஆஸ் அ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். திஸ் இஸ் கால்ட் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், ரைட்? ஸோ இது வெரி ஷார்ட் கொஷின்ஸ் இங்கே வரலும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷார்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.